ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, காஞ்சிபுரம்லேருந்து அரக்கோணம் போகிற வழியில் பல்லூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள வராகி அம்மன் திருக்கோயிலுக்கு தான். இந்த திருக்கோயில் 1600 வருடங்களுக்கும் பழமையான ஒரு கோயில். இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே முதல்ல மாரியம்மன் இருந்ததாகவும், மாரியம்மன் வந்துட்டு சில மந்திரவாதிகளுக்கு கட்டுப்பட்டு நடந்ததாக சொல்லப்படுது. அப்பொழுது மாரியம்மனை மீட்பதற்காக வராகி அம்மன் இங்கே எழுந்தருளி மாரியம்மனை மீட்டதாகவும், அதுக்கப்புறம் வந்துட்டு வராகி அம்மனை இங்கே குடிக்கொண்டு இந்த எல்லா மக்களை வந்துட்டு காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கோயில் இப்போ சமீப காலத்தில் வந்துட்டு வராகி அம்மனுக்கு நிறைய கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருந்தாலும், இது 1600 வருடங்களுக்கும் பழமையான ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக கருதப்படுது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, உங்களோட திருமண வாழ்க்கையில் வந்துட்டு பிரச்சனைகளோ இல்லைனா வந்து மன சங்கடங்களோ இல்லை குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து விளக்கு பூஜைகள்லாம் வந்துட்டு நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை பஞ்சமிக்கும் எல்லா வார நாட்களிலும் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்துட்டு இங்கே வந்து பூசணி விளக்கும் தேங்காய் விளக்கும் வந்து ஏற்றுறாங்க. செய்வினை பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா பூசணி விளக்கும், குடும்பத்தோட விருத்திக்காகவும் தொழில் விருத்திக்காகவும் வந்துட்டு தேங்காய் விளக்கு இங்கே போடுறாங்க. நீங்களும் இந்த பக்கம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை தவறாமல் பாருங்கள். அருள்மிகு வராகி அம்மன் பழம்பெரும் சிறப்பு மிக்க இந்த வராகி அம்மன் கோயிலை உங்களுக்கு காட்சிப்படுத்தினதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கோயில்களையும் கோயில்களோட சிறப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோவுக்கு லைக்ஸ் பண்ணுங்கள். அந்த லைக்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு இந்த வீடியோ சஜஷனில் எடுத்துகிட்டு போகும். நன்றி, வணக்கம்.